சங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுதோல்ல. அப்ப இந்தியா வந்து உங்களுக்கு மட்டும் வந்துலாம் சொந்தம்லாம் கிடையாதுப்பா. ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதே எனக்கு வந்து தெரியல. துரந்தர், இந்த ரிவெஞ்ச் அப்படின்ட்டு நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு போல இருக்குது. துலுக்கணும்லாம் அது பாகிஸ்தானுக்கு வந்து ஓடி பார்ப்போம். இல்லைனா வந்து ஈத் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து குப்பரக்க வந்து படுத்து தூங்குவானுங்க. துலுக்கணும்லாம் அந்த படத்தை வந்து ஆதரிக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு துலுக்க பையன் தான். நீங்க என்னத்துக்காண்டி அந்த மாதிரி வந்து நீங்க ப்ரொபகண்டா வந்து பண்றீங்க? அந்த அளவுக்கு வந்து மோசமா போயிடுச்சு. ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி போச்சு? சூப்பராக போச்சா? என்ன இதுங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட் வந்து தெரியப்படுத்துங்க. நம்மளுக்கு வந்து ஈத் வந்து வழக்கம் போல தாங்க. காலையில் தொழுவ போயிட்டேன்னா, தொழுவ போயிட்டு வந்த உடனே டக்குன்னு வந்து ஹோட்டலுக்கு போயாச்சு. அதுவும் சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபுட்டு போய் வாங்குறதுக்காண்டி போயிட்டேன். அதுலேருந்து டியூட்டி ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே ஈதுனா வந்து ஃபஸ்ட்டு நாள், 2வது நாள் ஒரு 3 நாளைக்கு வந்து செம்ம டியூட்டி வச்சு நல்லா செஞ்சு விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வச்சுங்க. அந்தளவுக்கு வந்து மோசமாக போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பதிவு தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த துரந்தர் படம் வந்து ரிலீஸ் ஆகுச்சு பார்த்தீங்களா? துரந்தர், இந்த ரிவெஞ்ச் அப்படின்ட்டு நம்ம ஒரு படம் நேற்று ஆகிருக்கு போல இருக்குது. நான் ஏற்கனவே அதோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் வந்து முன்னாடி வந்து நான் பார்த்தேன். இது 2வது பார்ட்டு. இந்த படத்தை ஏன் நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று தான் நினைக்கிறேன். நம்மளோட நண்பர் சேனல் ஒரு சேனலில் வந்து நான் அவர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாப்புல, படத்தோட ரிவ்யூவு. இது மாதிரி வந்து துலுக்கிறவங்க எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்க மாட்டேனீங்க. 2வது வந்து துலுக்கணும்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஓடி பார்ப்பணும். இல்லைனா வந்து ஈத் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து குப்பரக்க வந்து படுத்து தூங்குவானுங்க. துலுக்கணுக்கும் இந்த படத்துக்கு வந்து ஆகாது அப்படி ரிவ்யூ வந்து சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இல்லை அவரோட அந்த கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட நபர்கள் வந்து அது மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்குதோ நம்ம தமிழ் நண்பர்கள் தான். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு லைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைக் வந்து விழுந்திருக்கு. நம்ம ஒரு மதத்தை சார்ந்தவர்களை வந்து இது மாதிரியா நம்ம வந்து தாக்கி வந்து பேசுகிறது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. சரி, அதை பற்றி நம்ம வந்து பேசிடுவோமே. சப்போஸ் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் தான் நண்பா. என்ன ஓகேவா? நான் அந்த படத்தை நான் வந்து பார்த்துட்டேன். படம் வந்து சூப்பராக தான் இருக்குது. அந்த படத்தை வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் வந்து ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கள்ல, அந்த துலுக்கணும்லாம் அந்த படத்தை வந்து ஆதரிக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு துலுக்க பையன் தான். படம் நல்லா தான் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்னத்துக்காண்டி அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரொபகண்டா வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாரோ ஒரு ஆள் வந்து செய்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்த மதத்தையே வந்து கார்னர் பண்ணி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. கான்ட்ரவர்சியான டாப்பிக்லாம் வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு தான் வந்து யோசிக்கிறோம். இருந்தாலும் வந்து என்னது, இந்த புல்வாமா தாக்குதலுக்கு வந்து யாருமே வந்து குரல் கொடுத்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. அந்த புல்வாமா தாக்குதலில் வந்து இஸ்லாமியர்களும் வந்து அதில் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஜெய்ஹிந்துன்னு வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். என்னை யாருப்பா உங்களுக்கு வந்து சொல்கிறது? இதெல்லாம் இந்தியாவில் வந்து இருந்துக்கிட்டு ஜெய்ஹிந்துன்னு வந்து சொல்லாமல் எப்படி என்னப்பா வந்து சொல்லுவாங்க? இஸ்லாமியர்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து எதிரிகளா? இல்லை வந்து எதிரிகள் மாதிரி வந்து ப்ரொபகண்டா வந்து பண்ணுறாங்களா? இல்லை எதிரிகளாக வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரித்து வந்து சொல்கிறாங்களா? அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. நான் படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய கருத்து வந்து என்னன்னு கேட்டால், நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இது மாதிரி வந்து உளவு பிரிவுலேருந்து போயிட்டு உளவாளியாக வந்து போய் பார்க்குறாப்புல. எல்லா நாட்டிலையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு இது தான். இஸ்லாமியராக தான் வந்து அதில் உளவாளியாக வந்து இருக்கிறாப்புல. படத்தை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தோணுனது என்னன்னு சொல்லிட்டு கேட்டால், அவனும் வந்து அவங்க நாட்டுக்கு வந்து ஒரு விசுவாசத்தை வந்து காமிச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறானுங்க. அந்த தீவிரவாதத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறானுவோ. அதுலேயும் வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து அதில் வந்து படத்தை வந்து காட்டலை. ஏன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு படத்தில் வந்து நீங்கள் காட்டுறீங்க, செய்கிறீங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து கருப்பாடுகள்லாம் வந்து இருக்குதுல்ல, அதுவில் தான் அது மெயினாக வந்து நீங்கள் பார்க்கணும். இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவை பற்றி எவன் வந்து குறை சொன்னாலும் சரி, இல்லை எவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்ணாலும் சரி, அவங்களெல்லாம் வந்து நடுரோட்லேயே தூக்கில் வந்து போடணும்னு சொல்லிட்டு தான் நானே வந்து சொல்கிறேன்னு. இந்தியா வந்து உங்களுக்கு மட்டும் வந்துலாம் சொந்தம்லாம் கிடையாதுப்பா. இந்தியா வந்து இவங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம்லாம் கிடையாது. இது வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு, இன்னும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் வந்து இருந்துக்கிட்டு இந்தியா என்னோடது, உன்னோடது, இல்லை இந்தியாவுக்கு எதாவது நான் செயல்படுவேன், இல்லை இந்தியாவுக்கு ஆதரவாக நான் மட்டும்தான் வந்து இருக்கேன், நீலாம் வந்து எவன்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் யாரும் வந்து கேட்க முடியாது. நான் தான் சொல்கிறேனே, இந்தியாங்கிறது வந்து நம்மளோட நாடு. ஏன்னா இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம தாய் நாட்டை பற்றி பேசுகிறது நம்ம தாயை பேசுகிறதுக்கு சமமாக தான் நானும் வந்து இது வரைக்கும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அதனால் இது மாதிரி எண்ணங்கள் வந்து இருக்கிறவங்கள கார்னர் பண்ணி அவங்கள டேரெக்டாக வந்து தெரியுதா, அவங்கள வந்து டேரெக்டாக வந்து சாடணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மதத்தையும் வந்து சாடக்கூடாது இல்லையா? சங்கிகள் வந்து அப்படின்னு சொல்கிறது மொத்தமாக வந்து இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் வந்து சொல்ல அது இல்லை. நான் பார்த்துட்டு இருக்கும்போது அது என் மனசை வந்து கொஞ்சம் காயப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. சரி, அதான் நம்ம நண்பர்களுக்கு வந்து அதை வந்து புரிய வச்சு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பயும் வந்து அதுதான் வந்து சொல்கிறேன். அவன் நாட்டுக்கு வந்து விசுவாசியாக வந்துருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு துரோகியாக இருக்கிறான்ல, அவனை தான் நோட் பண்ணி தூக்கணும்னு நான் சொல்கிறது. ஓகேவா? படத்தோட ரிவ்யூலாம் நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் வந்து அது ஒரு ப்ரொபகண்டா மாதிரி போயிடும். 2வது நம்ம வியூஸுக்கும் வந்து கிடையாது. அது நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இதை பார்த்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
அப்படின்னு தான். இஸ்லாமியருக்கு மேலே வந்து உங்களுக்கு அப்படி என்ன தான் வஞ்சகம் அப்படிங்கிறது இது வரைக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. எல்லா மதத்துலையும் எவனாச்சும் ஒருத்தவன் கோளாறு பிடிச்சவனா தான் வந்து இருக்கிறான். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மதத்தையும் வந்து சாடுறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. இந்தியாவிலே இருந்துக்கிட்டு இந்தியாவை புறம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த படம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. எனக்கு சொல்லப்போனால் அந்த படத்தை வந்து நான் வந்து படம் வந்து சூப்பராக தான் இருக்குது. நான் இப்போயும் வந்து நான் சொல்கிறேன், படம் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து போய் பார்க்கலாம். ஓகே நண்பா, தொடர்ச்சியாக நம்ம வந்து சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சொந்த நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.